யாராவது பாத்துட்டு போறாங்க, விடுங்க. பாக்கட்டும், ஏன் பொண்டாட்டி நான் கண்டுபிடிக்கிறேன். இதை யார் பார்த்தா என்ன? விடுங்க அர்ஜுன். முடியாது. விடுங்க. வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு? அம்மாவுக்கு உனக்கும் பிரச்சனையே குழந்தை விஷயம் தானே. அதான் ஒரு குழந்தைய உருவாக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல. என்ன ஒரு லாஜிக்? அதெல்லாம் இப்ப வேண்டாம். இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அந்த அப்புறங்கிற கதையே இங்க வேணாம். இப்பவே அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் தள்ளி போறீங்களா சார்? சொல்லுக்கா. மலர், ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வேலையில சேர்ந்துட்டேன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம சேர்ந்த அன்னைக்கு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா? எல்லாம் ஒன்னாலதான். அப்படியா? என்னடி அப்படியான்னு கேக்குற? அப்படியான்னு சந்தோஷத்துல தாங்க கேட்டேன். ஏன்னா அட்வான்ஸ் ஏதாவது கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஷாக்ல தான் அப்படியான்னு கேட்டேன். மத்தபடி ரொம்ப சந்தோஷம்க்கா. அர்ஜுன் கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன்க்கா. ஏய் மலர், என்னாச்சு மலர்? இல்ல, அக்கா போன் பண்ணி மாமாக்கு வேலை கிடைச்சிருச்சு, நீ சொன்ன கம்பெனில சேர்ந்துட்டாரு, அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா. சேர்ந்ததுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா? பெரிய கம்பெனியா இருக்கும் போல இருக்கு. அட நீங்க வர உண்மை தெரியாம பேசிட்டு. மாமா அந்த கம்பெனிக்கு போய் பேசிட்டு இருக்கும் போதே தெரியாம என் ஃப்ரெண்டு என் பேரு சொல்லிட்டான். அந்த மலர் பிச்சை போட்ட வேலை எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டாருன்னு என் ஃப்ரெண்டு அப்பவே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். ஆனா இப்ப அவரு வேலைக்கு சேர்ந்துட்டாருன்னு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு அக்கா கிட்ட சொல்லிருக்காரு. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ஜுன். இது கூட புரியல. சந்தோஷ் போய் சொல்லிருக்காரு. அப்படி போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 1 லட்சம் ரூபாய் பணம் எப்படி வந்துச்சு? சந்தோஷ் மாமா தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அத முதல்ல கண்டுபிடிக்கணும் அர்ஜுன். இங்க பாரு மலர், பார்வதிக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. பாவம், சங்கடப்படுவாங்க. ஆமால. சார் 1500 சார். கேஷா கார்டா சார்? கார்டு. என்னாச்சு? கார்டு டிக்ளைன் வருது சார். வாய்ப்பே இல்லையே. அது கோல்டன் கார்டுமா, அமௌண்ட் இருக்கு. ஒழுங்கா போட்டு பாருங்க. இல்ல சார், டிக்ளைன் தான் வருது. என்னாச்சு அர்ஜுன்? இல்ல, கிரெடிட் கார்டுல அமௌண்ட் இருந்துச்சு, ஆனா அவங்க இல்லங்கறாங்க. சரி, இந்தாங்க டெபிட் கார்டு. ஓகே சார். சரி, கவர் காட்டு. இந்த கார்டும் டிக்ளைன் தான் சார் காட்டுது. எனக்கு இந்த மெஷின்ல ஏதாவது ப்ராப்ளமா? அது ஏடிஎம் கார்டு, கரண்ட் அக்கவுண்ட்ங்க. மினிமம் 5 lakhs இருக்கும். சார் மிஷின்லாம் பிரச்சனை இல்ல சார், உங்க கார்டுல தான் ஏதோ பிரச்சனை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுல 5 lakhs கிட்ட லிமிட் இருக்குங்க. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். 5 லட்சம் 6 லட்சம்லாம் நான் கேட்கல சார். பில் அமௌண்ட் 1500 வரல, இதுல லட்சத்துல வேற சொல்றீங்க. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சார் நீங்க பார்த்து பேசுங்க சார். 1500 ரூபாய்க்கு லட்சம் கோடின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. பணம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வச்சுட்டு போங்க. அர்ஜுன், எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க.
நல்லா புதிய கார்டு. அக்கவுண்ட்ல 1500 ரூபாய் இல்ல, ஆனா லட்சம் கோடின்னு சீனை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கோம். ஹலோ, அர்ஜுன் என்ன திமிர் பத்தி அந்த பொண்ணுக்கு? விடுங்க அர்ஜுன், அவங்களுக்கு தெரியுமா நீங்க யாருன்னு? முதல்ல டெபிட் கார்டுல ஏன் பணம் வரலன்னு பாருங்க. அங்கதான் ஏடிஎம் இருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இரு, இப்பவே நான் கேஷ் வித்ட்ரா பண்ணி அவங்க மிஷின்ல தான் ப்ராப்ளம்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அர்ஜுன் அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன், நீங்க போய் செக் மட்டும் பண்ணி பாருங்க. நான் இங்கே வெயிட் பண்றேன். என்னாச்சு அர்ஜுன்? கார்டு நாட் வேலிட்னு வருது. கம்பெனி அக்கவுண்ட் தானே? ஆமா, என்கிட்ட இருக்கிற எல்லா அக்கவுண்ட்ஸும் கிரெடிட் கார்ட்ஸும் கம்பெனி பேர்ல தான் இருக்கு. அது எப்படி வேலிட் இல்லைன்னு வரும்? இரு, மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஆ. ஒருவேளை நம்ம ஆடிட்டருக்காக ஏதாவது ஒன்று ஹோல்ட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஆ. இரு கேட்போம். ம். சார் சாரி சார், என்ன எதுவும் கேட்காதீங்க. எல்லாம் மேடம் சொல்லி தான். என்ன சொல்றீங்க? நான் ஏன் என்னோட எல்லா அக்கௌண்ட்டும் நாட் வேலிட்னு வருதுன்னு தான் கேட்கறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனா நீங்க அம்மா சொல்லி ஏதோ சொல்றீங்க, புரியலையே. ஆமாம் சார், மேடம் தான் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ண சொன்னாங்க சார். அம்மாவா? ஆமாம் சார். விளையாடாதீங்க மேனேஜர், அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேடத்துக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை ஆஃபீஸுக்குள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். சாரி சார். என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் அம்மா தான் எல்லா அக்கௌண்ட்ஸையும் பிளாக் பண்ண சொல்லிருக்காங்க. அத்தையா? இதுக்கே ஷாக்கான எப்படி மலர்? ஆஃபீஸ்க்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு ஆர்டர் வேற போட்டிருக்காங்க.